ஒரு சூடான மதுரை ஸ்டைல் கறி தோசை பண்ணலாமா? அதுவும் கறியே இல்லாம ஒரே ஒரு பேனை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். போர் சம் ஆயில். நம்ம கட்டுக்கு எடுத்து தெறிக்க விடலாம். இந்த பேனில் சமைக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சாப் பண்ண ஆனியனை சட்ட சட்ட சட்டையாக போட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட். நம்ம நச்சு 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 நச்சுன்னு இடிச்ச இஞ்சி போட்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்படியே ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணி சிக்கன் மசாலா அப்படியே ஒரு ஸ்மெல்லு வரும். நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமானது வந்து நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது, நம்ம ட்ரையாக குக் பண்ணணும். அவ்வளோதான். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுதான் நம்மளோட கறி தோசையோட கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து வேறு பேனில் மாற்றிக்கலாம். கறி தோசைக்கான தோசை ஊற்றிக்கலாம். இதை போட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஆனியன் டேஸ்ட் பண்ணிடலாமா? கறியே தோத்து போகிற அளவுக்கு கறி தோசை இப்படி ஒரு நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. மஸ்ட் ட்ரை பண்ணோம். வேற என்ன சமைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் பை பாய்.